இந்த வேர்ல்டில் 108 துர்காலயம் பிரசித்தமாயிட்ட பടിഞ്ഞാറ് முகம் வந்து திரிஞ்ச பிறகு பகவதி துர்கா பகவதி இங்கே இருக்கு. பரശുരാമൻ തൊഴുത് പുഴയിൽ കുളിച്ചിരിക്കുന്ന സമയത്ത് ഒരു ദിവ്യ ദർശനം കണ്ടു. ശരി, ഒരു ലൈറ്റ് ലാമ്പ്. ആ ലാമ്പ് നോക്കും നല്ല തേജസ്. கங்கா நதி ஒழுகலாம். ஆமாம், தெற்கு வடக்கோட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் இந்த புழை ஆறு. சரி, இங்கே வந்து பக்தமார் வந்து ஆறில் முங்கி குளிச்சின அப்புறம் இந்த மலபாரில் மூகாம்பிகா என்ன அப்போ வந்து കുറേ ஆர்டிஸ்டுகள் ഉണ്ടാവില്ലേ. சின்ன குழந்தை பார்த்துருக்கு சாந்த துர்கா தான். சரி, இங்கே வந்து சங்க சக்கர அப்போ கடிபந்தம். ஓ சரி 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 சரி. காசி மாநகரத்துல தெற்கு பகுதியில இருந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய புனிதமான கங்கை நதி மாதிரி இந்த பாலக்காடு மாவட்டத்துல பட்டாம்பி பகுதியில தெற்குல இருந்து வடக்காக ஓடக்கூடிய கேரளாவுடைய பிரதான பாரதப்புழா நதிக்கரையில அமைஞ்ச ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்மிக்க பகவதி ஆலயம் தான் இன்னைக்கான நம்ம கோவில் பயணத்துல பார்க்க இருக்கோம். பாலக்காடு மாவட்டத்துல பட்டாம்பி பகுதியில இருந்து குருவாயூர் போகக்கூடிய சாலையில சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஞாங்காத்திரி என்னும் பகுதியில இந்த ஞாங்காத்திரி பகவதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் ஒரு பகவதி ஆலயம்னு சொன்னாலோ இது பராசக்தி வடிவமான அன்னை துர்காதேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகத்தான் காணப்படுது. அழகான 2 கோபுர நுழைவு வாசல்களும் அதுக்குள்ள அமைஞ்சிருக்கிற கலைநயமான ஆலயத்தோட அமைப்புகளும் அந்த ஆலய கருவறைக்குள்ள குடியிருக்கிற பிரதான தேவியான துர்க்கை அன்னையும் என நிறைய சிறப்புகள் இந்த ஆலயத்துல இடம்பெற்றிருக்கு. ஞாங்காத்திரி பகவதின்னு சொல்லக்கூடிய இந்த துர்க்கை அன்னை ஆலயம் புகழ்பெற்ற 108 துர்க்கை பகவதி ஆலயங்கள்ல ஒரு ஆலயமா அமைஞ்சிருக்குது. சாதாரணமா வடக்கு கிழக்கு பகவதி ஆலயம் மாதிரி இல்லாம மேற்கு நோக்கிய பகவதி ஆலயமா அமைஞ்சிருப்பதால இந்த ஆலயம் சிறப்புமிக்கதா சொல்லப்படுது. இந்த ஆலயத்துல 2 நுழைவாசல்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னேன். அதுல தேவி பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு கோபுரமும், மற்றொன்று சூரிய உதிக்கும் திசையான கங்கை நதியான பாரதப்புழா நதிக்கரையோரத்துல அமைஞ்சிருக்கிற கிழக்கு கோபுரமும் தான். பொதுவா பகவதி தேவி அன்னையர்கள் எல்லாருமே சக்தியின் மறு அம்சமாகத்தான் பார்க்கப்படுது. அதுல நிறைய விதமான சக்திகளாக நமக்கு காட்சி கொடுக்கறாங்க இந்த கலியுகத்துல. அப்படித்தான் இந்த ஞாங்காத்திரி துர்க்கை பகவதி தேவியும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஆலயத்துல நாம முதல்ல இங்க இருக்கிற கங்கை நதியான பாரதப்புழாவுல மூழ்கி குளிச்சு எழுந்திருச்சு மேற்கு வாசல் வழியா போகும்போது நம்ம கண்களுக்கு முதல்ல காட்சி கொடுப்பது ஆலயத்துடைய பிரதான கொடிமரம். அதை கடந்து நாம உள்ள போகும்போது பிரம்மாண்டமா 6 முதல் 7 அடி வரையிலான ஒரு பெரிய அளவிலான பலிபீட கருங்கற்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த பலிபீடக்கல்ல பார்க்கும்போது இந்த பகவதி ஆலயம் 100 ஆண்டு கொண்ட சரித்திர கோவிலாக இருக்கும்னு நமக்கு கணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய அன்னை துர்க்கை பகவதி ஆலயம் பரசுராமனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட 108 பகவதி ஆலயங்கள்ல ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. கேரளாவில் பரசுராமனால அதிகப்படியான பகவதி, சிவன், விஷ்ணு ஆலயங்கள் அமைக்கப்பட்டு இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு ஆலயங்களா தரிசிக்கும் போதுதான் அதனுடைய புனிதத்தன்மையை நம்மளால உணர முடியுது. பிரகாசமான உத்வேக ஒளி சக்தியாக தோன்றிய இந்த தேவி ஆலயம் பரசுராமல அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தோட அன்னை குடியிருக்கிற கருவறை அமைப்பு முழுக்க முழுக்க கலைநயமிக்கதாக பார்க்கப்படுது. அதற்கு காரணம் கருவறையை சுத்தி இருக்கிற சித்திரங்கள் தான். ஆலயத்தோடைய பகவதியோட தரிசனத்துக்கு போகும் ஒவ்வொரு பக்தர்களோட கண்களை ரசிக்கும் வகையில தான் இந்த ஆலயத்தோடைய கருவறை வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த கருவறையில காணப்படுற அழகான சித்திரங்கள் எல்லாம் நிறைய சரித்திர கதைகளை கூறும் வகையில வடிவத்துல தான் வரைஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்து சிற்பிகள். பொதுவா கேரள கோவில்களுக்கு அதிகப்படியான அழகை அள்ளித்தருவது இந்த மாதிரி ஓவியங்கள் தான். அந்த வகையில தான் இந்த துர்க்கை ஆலயமும் இடம்பெற்றிருக்கு. அப்படி அமைஞ்சிருக்கிற இந்த அழகான சித்திரம் கொண்ட கருவறையின் உள்ள பிரதான துர்க்கையான அன்னை பகவதி அமைஞ்சிருக்காங்க.
இங்க இருக்கக்கூடிய துர்க்கை பகவதி 4 கரங்களோட நின்ற கோலத்துல தான் காட்சி தராங்க. அதுவும் குழந்தை ரூப துர்க்கை பகவதியாக இருக்கிறதால அவ்வளவு அழகா தரிசன காட்சியை வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கொடுக்கறாங்க இந்த பகவதி அன்னை. பொதுவா துர்க்கை அன்னைன்னு சொன்னா பத்ரகாளி அம்சமாக தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க அப்படி எதுவும் அமையப்பெறல. அதற்கு மாறாகத்தான் சாந்த ஸ்வரூபிணியாக காட்சி தராங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய காங்காத்ரி பகவதி. முதல் முறையா இந்த ஆலயத்துல தரிசனம் செஞ்ச எனக்கு தேவியோட அழகை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரே ஒரு காட்சியை மட்டும் என்னால அவ்வளோவா மறக்க முடியாது. அப்படி என்ன காட்சினா, நான் பார்த்த பகவதி ஆலயங்கள்ல பாலக்காட்டுல அத்திப்போட்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாங்கோட்டுக்காவு பகவதி அன்னையோட அழகை விளக்குல பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதற்கு அடுத்த பகவதின்னு சொன்னா இந்த காங்காத்ரி பகவதி தான்னு எனக்கு உள் மனசு சொல்லுச்சு. அப்படி பார்த்தா மற்ற பகவதி தேவி ஆலயங்கள் அழகு இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு தேவி அன்னையும் அழகுதான். ஆனா இங்க இருக்கிற காங்காத்ரி பகவதி அன்னை கிட்ட நான் ஒரு காட்சியை கண்டேன். அதுவும் வித்தியாசமான காட்சி. பொதுவா கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சிலை மீது நிறைய தீப ஒளிகள் பட்டுச்சுன்னா அந்த சிலை மீது ஒளி படும்போது அந்த ஒளி எல்லாமே பிரதிபலிச்சு அந்த சிலைக்கு இன்னும் அழகா காட்டும். ஆனா இங்க தேவியோட அழகை காட்டுனது மட்டும் இல்லாம அன்னை துர்க்கை பகவதியோட நெற்றியில விளக்கு ஒளிப்பட்டு சிவனுக்கு இருக்கிற மாதிரி நெற்றிக்கண் ஒளி காட்சியும் சேர்ந்து இருந்ததால அந்த அழகை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. அந்த ஒரு காட்சியை தான் நான் இங்க பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான ஒளி. எப்படி பரசுராமனுக்கு இந்த தேவி ஒளியா காட்சி கொடுத்தாங்களோ அது மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு. இந்த உணர்வை நான் சொல்றதை விட நீங்க நேர்ல போனா தாராளமா உணர முடியும். அதனால தான் சொன்னேன், நான் பார்த்த பகவதி ஆலயங்கள்ல இந்த ஆலயம் எனக்கு அடுத்தபடியா தோணுச்சு. இந்த ஆலயத்துல ஆலயத்துக்கு உட்புறத்துல கிழக்கு நோக்கிய கணபதியும் மேற்கு நோக்கிய துர்க்கை அன்னையும், ஆலயத்தோட பிரகார பகுதியில சாஸ்தாவும், கிழக்கு நடைப்பகுதியில நதிக்கரையோரம் ஹனுமான் மூர்த்திகளும் அமைஞ்சிருக்காங்க. இந்த காங்காத்ரி பகவதி ஆலயத்துல அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்யறாங்க. அதோட ஆலயத்துல சில முக்கிய பிரதான வழிபாடுகளும் வருடத்துல சில சிறப்பு பூஜைகளும் காணப்படுது. அதுல ஸ்ரீசக்கர பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜை சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. எப்படி மாங்கோட்டுக்காவு பகவதிக்கு மூக்கன்சாத்தன் காவலா இருந்து தேவியை பாதுகாக்கிறாரோ அது மாதிரி இந்த காங்காத்ரி துர்க்கை பகவதி ஆலயத்துல இருக்கிற சாஸ்தாவோ ஹனுமானோ இந்த தேவிக்கு காவலா இருந்து பாதுகாப்பதாக சொல்லப்படுது. பெரும்பாலும் நதிக்கரையில நீராடிட்டு கிழக்கு நடைவாசல் வழியா வரும்போது இந்த ஹனுமான எல்லாரும் தரிசிக்கலாம். இன்னும் இந்த கோயிலை பத்தின நிறைய விசேஷங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தகைய பல சிறப்புகள் கொண்ட இந்த புகழ்பெற்ற 108 துர்க்கை பகவதியில ஒன்றான ஸ்ரீ காங்காத்ரி பகவதி அன்னை ஆலயத்தோட சிறப்பு அம்சங்களை இன்னும் தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம். அம்மே தேவி சரணம், காங்காத்ரி பகவதியே சரணம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான கோவில் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடு மாவட்டம் தான் வந்திருக்கோம். ஸோ பாலக்காட்டில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு இதே பட்டாம்பியில் வந்துட்டு ஒரு கோவில் பார்த்தோம். சேம் அதே பட்டாம்பி தான். அந்த பட்டாம்பிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 2லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர், ஸோ அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் என்ன கோவில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகவதி கோவில். ஆக்சுவலாக பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு பேர் சொல்ல தெரியுமா தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீ ஞாங்காத்ரி ஸ்ரீ ஞாங்காத்ரி பகவதி கஷேத்திரம்னு சொல்லி ஒரு பகவதி கோவில் தான். இந்த கோவிலுக்கு நமக்கு ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது இந்த கோவிலோட நிர்வாகம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மேனேஜர் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய தேவசம் போர்டு ஆட்கள் எல்லாரும் நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அண்ட் வீடியோவும் எடுத்தாச்சு. இப்போது இந்த பகவதி கோவிலுடைய சரித்திர விசேஷங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம கூட மேல்சாங்க இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன பேர் வந்து ரமேஷ் எம்ராந்திரி. ரமேஷ் எம்ராந்திரி. ஓகே, நீங்கள் இங்கே மேல்சாந்தியாக இருக்கீங்க? ஆமாம். ஓகே அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஸ்ரீ ஞாங்காத்ரி பகவதி கஷேத்திரத்துடைய சரித்திரம் என்ன அண்ணா? இங்கே வந்து மெயினாയിട്ട് துர்கா பகவதி. சரி. 108 துர்காலையும் பரசுராம பிரதிஷ்டா ஃபேமஸ் கோவில் தானே இது. ஓகே. இந்த வேர்ல்டில் 108 துர்காலயம் பிரசித்தமாയിട്ട് പടിഞ്ഞാറ് முகம் வந்து திரிஞ்ச பகவதி துர்கா பகவதி இங்கே இருக்கு. சரி 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 சரி. அதை வந்து ரொம்ப நாளாக இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து தொழுது போய் அப்புறம் காரியம் எல்லாம் சரியாகி வந்து தொழுது பிரார்த்திச்சு எல்லாமே அப்படியே இருக்க டெம்பிள் வந்து പരശുരാമൻ തൊഴുത് പുഴയിൽ കുളിച്ചിരിക്കുന്ന സമയത്ത് ഒരു ദിവ്യ ദർശനം കണ്ടു. சரி. ഒരു ലൈറ്റ് ലാമ്പ്. ആ ലാമ്പ് നോക്കുമ്പോൾ നല്ല തേജസ്. சரி. அப்படி வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் தெரிஞ்சிருக்கு. இந்த தரிசனம் எங்கள் பிளேஸில்
உஜித உத்தமம் കണ്ടെത്തി. ஓகே അപ്പോൾ ഉത്തമം കിഴക്കോട്ട് തിരിഞ്ഞ് ഉത്തമം സൂര്യഭഗവാനെ ഉദിച്ചു വരാനുള്ള ബുദ്ധിമുട്ട്, சரி 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 ഡിഫിക്കൽട്ട് റൈസിങ്. சரி അപ്പോൾ பரவாயில்ல പടിഞ്ഞാട്ട് ദർശനം இருக்கு. சரி അപ്പോൾ സൂര്യഭഗവാനെ ഉദിക്കാൻ டிஃபிகல்ட்டிஸ் ஒன்றும் இல்லை. சரி சரி அப்படி പടിഞ്ഞാട്ട് തിരിച്ച മുഖം. ஓகே சரி சரி அப்போ പടിഞ്ഞാട്ട് ദർശനം துர்கா பகவதின்னு ஃபேமஸ் இருக்கு. ஓ சரி 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 இங்கே கங்கா நதி ஒழுகலாம் ஆமாம் தெற்குன்னு வடக்கோட்டு. ஆமாம் அந்த மாதிரி தான் இந்த புழை ஆறு. ஓ சரி இங்கே பக்தமார் ஆறில் முங்கி குளிச்சின அப்புறம் தரிசனம் பண்ணி எல்லா காரியமே பலவத்தாயிடும். ஓ சரி 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 அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா பாரதப்பழம் வந்துட்டு எல்லா பக்கமும் கிழக்கோட்டும் படிஞ்சாரும் போகிறது பார்த்துருக்கோம். பட் இங்கே தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகிறது. ஸோ அது காசியில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி அண்ட் இந்த கோவிலில் தேவி இருக்கிறது எந்த ரூபம்னா எந்த மாதிரி ரூபத்தில் இருக்காங்க தேவி? சின்ன குழந்தை பாவத்தில் இருக்கு. ஓகே சாந்த துர்கா தான். சரி இங்கே சங்க சக்கர அபய கடிபந்தம். ஓ சரி 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 வரதா இப்படி சரி கடிபந்தம் இப்படி. ஓ சரி 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 அண்ட் இந்த கோவிலில் வேற என்ன விசேஷ வழிபாடுகள் இருக்காங்க? இங்கே முட்டரக்கில் ரத்த புஷ்பாஞ்சலி மெயின் வழிபாடு. மெயின் അതിനപ്പുറം என்ன കാര്യം നമ്മൾ മുട്ടറക്ക ഡിഫിക്കൽട്ടി ഫോർ ജോബ്, തൊഴിൽ ബുദ്ധിമുട്ടുള്ള ജോബിന് വേണ്ടിയിട്ട് മംഗല്യ പുഷ്പാഞ്ജലി இருக்கு, மங்கல்ய முட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி 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 பல பல வழிபாடுகள் இருக்கு. தேகமுட்டு, கிரகமுட்டு, கிரகதோஷம் எல்லாம் மாറാൻ വേണ്ടി கிரகமுட்டு இருக்கு. ஓகே சரி 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 പിന്നെ രക്തപുഷ്പാഞ്ജലി இருக்கு. പിന്നെ മഹാമംഗല്യ പൂജ சரி இருக்கு கணபதிக்கு. அது വർഷത്തിൽ 2 തവണ சரி சரி இருக்கு. அது ஸ்ரீசக்கர பூஜை இப்போ கன்னி மாதத்தில் பௌர்ணமி நாளில். சரி அது பூஜைகளில் ഏറ്റവും നല്ല ഫേമസ് ആയിട്ടുള്ള പൂജ, ഉത്തമ ശക്തിയുള്ള പൂജ. ஓ சரி அது തന്ത്രി കന്നി മാസത്തിൽ ഇയർലി വൺസ് ഇருக்கு. சரி പൗർണമി നാളിൽ പൗർണമി ദിവസം അവർക്ക് കന്നി മാസത്തിൽ പൗർണമി. இப்போ கொல்லம் October 7th. ஓகே ஸோ அன்னைக்கு ஸ்ரீசக்கர பூஜை நடக்குது. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப உத்திஷ்டகாரி சித்தி பூஜை. ஓ சரி 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 அண்ட் வேற இங்கே வெறும் ஸ்பெஷல்னா என்ன ஸ்பெஷல் வேற? இங்கே பகவதி பூமுடி இருக்கு. இப்போ நியூ வழிபாடு, புதிய வழிபாடு. ஓகே ஓகே புஷ்பாபிஷேகம். சரி 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 அங்கே தமிழ்நாட்டிலும் புஷ்பாபிஷேகம். ஆமாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது നമ്മുടെ ഗൃഹദോഷ, ശത്രുദോഷ, சரி ജോബിനെല്ലാം ഡിഫിക്കൽട്ടി ഇരിക്കും. ജോബിനെ ഉദ്ദിഷ്ട കാര്യം മനസ്സിൽ വിചാരിച്ചപ്പുറം വഴിപാട് ഭഗവതിക്ക് ചെയ്യാം, ഞാങ്ങാട്ടി ഭഗവതി ചെയ്യാൻ നേരം പ്രാർത്ഥിച്ച് பண்ணி പോകുമ്പോൾ சரி எல்லாமே கண்டிப்பாக சரியோடு. சரி கண்டிப்பாக கண்டிப்பாக മേടമാസത്തിൽ ഉത്സവം, 8 നാൾ ഉത്സവം. അത് മേടമാസത്തിൽ പൂയ നക്ഷത്രത്തിൽ കുടിയേറി അതിനപ്പുറം ഇന്ന് രാവിലെ ഫുൾ ആറാട്ട്. சரி സ്റ്റാർട്ടിങ് ഈവനിങ്, എൻഡിങ് ഈവനിങ്. சரி പൂയ നാൾക്ക് കൊടിയേറ്റം, വൈകുന്നേരം കൊടിയേറ്റം. ஓ அன்னைக்கே അന്നേക്ക്. ஓ சரி 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 മീനത്തിൽ കാർത്തിക നിറമാല. ஓ അത് ഭഗവതി പിറന്നാൾ. ஓ பிறந்த நாள் அன்னைக்கு. ஓகே കഥകളി ഇருக்கு. ஓ പുലർച്ചെ വരെ കഥകളി. சரி രാവിലെ നൈറ്റ് 9 to മോർണിംഗ് 6 o'clock. ആഫ്റ്റർ ദാറ്റ് ஓகே ഇവർക്ക് പിന്നെ 30 വെള്ളിയാഴ്ച കർക്കിടകത്തിൽ 30 വെള്ളിയാഴ്ച ആനയൂട്ട്. இப்போ முடிஞ்சது റീസെന്റ്. சரி 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 കന്നിമാസത്തിൽ നവരാത്രി தெரியுங்களா? நவராத்திரி இங்கே 10 days நவராத்திரி ப்ரோக்ராம். 2 days லக்ஷாசனம், விஷ்ணு சஹஸ்ரநாம லக்ஷாசனம், லலிதா சஹஸ்ரநாம லக்ஷாசனம். சரி അതിനപ്പുറം இங்கே ഭഗവതിക്ക് മലബാറിലെ മൂകാംബിക എന്ന. അപ്പോൾ കുറേ ആർട്ടിസ്റ്റുകൾ ഉണ്ടാവില്ലേ, അവരൊക്കെ ഇവിടെ പാട്ട് പാടും, சரி ഡാൻസ് ഉണ്ട്. അവർക്കൊക്കെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. சரி 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 അറിയും. ദക്ഷിണാമൂർത്തിനൊക്കെ അറിയും. ஓ ദക്ഷിണാമൂർത്തിനെ ഇവിടെ ദർശനം ചെയ്തിട്ടുണ്ട്. ജയചന്ദ്രൻ, ஆஹா കുറേ പേര് അങ്ങനെ വന്നിട്ട്. ஏன்னா இங்கே தேவி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபேமஸான துர்கா தேவி, அதாவது 108 பகவதி கஷேத்திரங்கள் இந்த கோவிலும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் நான் தேவி பார்க்கும்போது காலையில் அந்த விளக்கு ரூப வெளிச்சங்கள்லாம் இருந்தது. ஸோ அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பார்க்கும்போது தேவியோட நெற்றிக்கண்ணில் இந்த விளக்கு எரிகிறது நான் இங்கே வித்தியாசமாக பார்த்தேன். ரொம்ப அது பிரசித்தமாக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த பகவதி கஷேத்திரம் அப்படி பார்த்ததில்லை. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஏதோ சிவனுக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அண்ட் இந்த கோவில் எப்போ நட திறக்கும் பண்ணாங்க? இப்போ மார்னிங்கில் 5 o'clock to 11 o'clock. 11 o'clock வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 5 to 7:30. 5 to 7:30. இப்போ இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா பாலக்காடுலேருந்து வரணும்னா ரூட் எப்படிங்க? പാലക്കാടിന് നേരെ ബസ്സിൽ കയറി അതിനപ്പുറം നേരെ ഡയറക്റ്റ് ഗുരുവായൂർ റോഡ്. சரி മെയിൻ ഗുരുവായൂർ റോഡിൽ കയറി. ஓகே അതിനപ്പുറം പക്കത്തിൽ അറൗണ്ട് 1 kilometer ഫ്രം ഇത്. ஓகே இங்கே ஸ்டாப்போட பேர் ഞാങ്ങാട്ടി ബമ്പലം സ്റ്റോപ്പ്.
அம்பலம் ஷாப்பு. ஓகே ஓகே. நீங்கள் வரக்கூடிய தங்குறதுக்கு அண்ட் சாப்பாடு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே பட்டாம்பியில் கிடைக்கும். அண்ட் நிறைய விசேஷங்களை பற்றியும் நிறைய சரித்திர விசேஷங்களை நம்மளுடைய மேல்சாந்தி ரமேஷ் அண்ணா நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கோவில் சார்பாக நீங்கள் கூப்பிடுவோம். எல்லாமே வாங்கோ. இங்கே கோவிலில் வந்து பகவதி பிளெஸிங்ஸ் எல்லாம் கிட்டுங்கோ, வழிபாடு எல்லாம் பண்ணுங்கோ. என்ன வழிபாடு வேணுங்க ஆன்லைன் சைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. வாங்கோ. ஓகே. ஸோ அவரோட சார்பாக கூப்பிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பதிவு பொறுமையாக இருந்து பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிஞ்சுக்க. என்ன அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவிலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.